சுட்டெரித்து வெட்டி வீழ்த்தும் வெப்பநிலைக்கு இடையே கோவையில் கொட்டி தீர்த்த கனமழை. இடி மின்னல் தாக்கி பற்றி எரிந்த தென்னை மரம். தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் வெயிலின் அளவு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவாகி வருகிறது. கோவையிலும் 100, 101 என்று வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் மே 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. 6ஆம் தேதி இரவு காந்திபுரம், ராமநாதபுரம், போத்தனூர், டவுன்ஹால் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பத்தில் இருந்து சற்று மக்கள் தணிந்திருக்கிறார்கள். இதற்கிடையே செல்வபுரம் பகுதியில் இடி தாக்கி ஒரு தென்னை மரம் தீப்பற்றி எரிய தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதேபோல் புறநகர் பகுதிகளான தொண்டாமுத்தூர், மாதம்பட்டி, வேடப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது.